அனைவருக்கும் வணக்கம். பழங்கால கதை ஒன்று சொல்லட்டுமா? அதாவது அக்காலத்தில் குழந்தைகளுக்கு பெரியவர்கள் சொல்லி குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள், குழந்தைகளை உறங்க வைப்பார்கள். நானும் இந்த கதையை கேட்டிருக்கின்றேன். அதாவது ஒரு வயது முதிர்ந்தவர், அவருக்கு 4 ஆண் குழந்தைகள், 4 ஆண் குழந்தைகள். 4 பேரும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். எந்நேரமும் சண்டைதான். இந்த பெரியவருக்கோ ஏகப்பட்ட சொத்து. இந்த மாதிரி சண்டை போட்டு கொண்டிருந்தால் சொத்தை இவர்கள் சிதறடித்து விடுவார்கள், நமக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு விட்டதே என்று யோசித்தார். அனைவரையும் அழைத்து இந்த குச்சிகளை 4 குச்சிகளை, கனமுள்ள குச்சி கட்டுகளை வைத்து எடுங்கள், 4 பேரும் 4 இதை எடுங்கள் என்று சொன்னார். மிகச் சுலபமாக எடுத்து விட்டார்கள். யோசித்தார், அந்த 4ஐயும் சேர்த்து 4 கட்டுகளையும் ஒரே கட்டுகளாக கட்டி வைத்து, கட்டுங்க தம்பிகளா என்று கட்ட வைத்து, அதை யார் இதை தூக்குகிறார்களோ அவர்கள் பொறுப்பில் இந்த சொத்தை எழுதி வைக்கின்றேன், பாதுகாத்து கொள்ளவும் என்றார். அனைவருக்கும் நாம் மற்ற 3வரையும் பாதுகாக்க வேண்டும், எல்லா இதையும் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொருத்தராக 4 பேரும் ஒருவர் பின் ஒருவராக வந்து அந்த குச்சிக்கட்டுகளை தூக்கி பார்த்துவிட்டு சுமக்க முடியாமல் வைத்து விட்டனர். பெரியவர் ஒன்று சொன்னார், இதை 4 பேரும் சேர்ந்து தூக்குங்கள் பார்க்கலாம் என்றார். 4 பேரும் மிகச் சுலபமாக தூக்கிவிட்டார்கள். இதிலிருந்து என்ன தம்பிகளா தெரிகிறது உங்களுக்கு என்று கேட்டார். திருவென்று முழித்தார்கள். அப்புறம் ஒருவர் சொன்னார், ஒரு மகன், 4 பேரும் இதை தூக்கியதால் சுலபமாக முடிந்ததப்பா என்றார். ஆம், எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் எந்த காரியத்தையும் சுலபமாக முடித்து விடலாம் அல்லவா? இனிமேல் நீங்கள் 4 பேரும் ஒற்றுமையாக இருப்பீர்களா என்று வாக்குறுதி கேட்டார். 4 பேரும் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருப்போம் அப்பா என்று சொன்னார். தந்தையும் நோய் அப்பவே தீர்ந்தது போல துள்ளி குதித்தார், மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தார். சொத்துக்களை அப்புறமாக பிறகு பிரித்து தருகின்றேன், உங்களுடைய ஒற்றுமையை பார்த்துவிட்டே என்று சொன்னார். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இறக்கும் வரை நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் அப்பா என்று வாக்குறுதி கொடுத்து அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தனர். ஒற்றுமையே பலம் என்று தெரிகிறதல்லவா? வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.